ஸ்வீதி, காலையிலே நான் கூப்பிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு ஒரு டீ கடையில் டீ காஃபியாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போ. இப்படிலாம் பண்ணால் அப்போ சத்தியமாக நான் அழுதுடுவேன். தானே பார்த்தேன், என்னடா இம்பிட்டு தூரம் நடந்து வந்தாச்சு, இன்னும் டீ காஃபி எதுவும் கேட்கலையே, இல்லை பஜ்ஜி போண்டா எதுவும் கேட்கலையே நினச்சிக்கிட்டே வந்தேன். அதுங்களே கேட்டுப்பார். சரி சரி, ரொம்ப வாயாடாத. நான் அந்த இடத்துக்கு ஒரு டீ கடை, அங்கே போயிட்டு ஒரு 8 டீ, ஒரு 2 பஜ்ஜி, ஒரு 4 சமோசா, ஒரே ஒரு வெஜ் பஃப் இது மட்டும் வாங்கி கொடுத்துறேன். ஓடி ஓடி ஓடி. 7 மணிக்கெல்லாம் இவ்வளோ சாப்பிடுவியா? எப்படி தாண்டி இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ உள்ளே இருக்க? எப்போ மக்களே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் 2 டீ, பஃப்ஸு, போண்டா, பஜ்ஜி, சமோசா இவ்வளோ சாப்பிட்டு இவள் இப்படி தான் இருக்கா, உள்ளியாவே தான் இருக்கா. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உள்ளியாக இருந்தால் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக சாப்பிடு, குண்டா இருந்தால் எவ்வளோ சாப்பிட்றாலோ தெரியல, ஏன் இவ்வளோ குண்டா இருக்காலோ தெரியல அப்படி சொல்கிறாங்க. என்ன மக்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் குண்டா வந்து இப்படிலாம் சாப்பிடுவாங்க, அவங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி போதும், வாழன்னு பேசிக்கிட்டு இருக்காத, வாழை கடைக்கு கூட்டும் போல. அதானே திடீர்னு எதுக்குடா அப்படி கத்துன? அது ஒன்றும் இல்லை, பொதுவாக இந்த மாதிரி பயங்கரமான இடத்துக்கு வரும்போது யாராச்சும் கத்துவாங்க, அட்லீஸ்ட் பேயாச்சும் கத்தும். நம்ம வந்த நேரம் இங்கே ஒரு எறும்பு போகிற சவுண்டு கூட கேட்கல, அதான் நானே கத்திக்கிட்டேன். சரியான கிறுக்கு பேடா நீ. கொஞ்ச நேரத்துல எனக்கு இதய துடிப்பே நின்றுச்சு. இப்படியாடா கத்துவாதுக்குன்னு? சாரிப்பா, தெரியாம கத்திட்டே. போடா விளங்காதவனே, கொஞ்ச நேரத்துல என்ன பரலோக அனுப்ப பார்த்துட்ட நீ. எப்படி நம்ம சவுண்டு கிளி சவுண்டு மாதிரி கீச்சு கீச்சு இருந்துச்சா? கிளி சவுண்டா? குரங்கு கத்துன மாதிரி இருந்துச்சு. மரியாதையா போயிரு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குரங்கா? பொறாமடா பொறாம. உனக்கு என் குரலை பார்த்து பொறாம. ஆமா பொறாம. போப்பாங்கிட்டு நீ வேற கொன்னுற போற உன்ன. டேய் என்னடா இருந்தாலும் முள்ளு, நீ இப்படியெல்லாம் கத்திருக்க கூடாது. ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன். இருக்கட்டும் சுபி, என்ன ரொம்ப புகழாத. ஆமா இவரை புகழ்றாங்க. வாடா அமைதியா, எங்கெங்க என்ன பொருள் இருக்குன்னு முத பார்க்கணும், அப்பதான் வீடியோ எடுக்க முடியும். சும்மா சும்மா இப்படி குடம் குட்டி மாதிரி கத்திக்கிட்டே வராத. சுபி நானும் முன்னாடி வரேன்டா, இவனை பின்னாடி விட்டுறலாம். திடீர்னு கத்துனானா அவ்வளவுதான், என் ஈரக்குள்ளையா ஆடிடுது. சரி வா, இவன் கத்துனதுக்கு அப்புறம் எனக்குமே பயமா தான் இருக்கு. நீயும் சேர்ந்து முன்னாடி வா, அவன் மட்டும் பின்னாடி வரட்டும். என்ன 2 பேத்துக்கு நடுவில் கூட்டிட்டு போனீங்கன்னா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அப்படியே இறங்கி ஓடி போயிருவேன். தேய் வந்தா உங்களை மட்டும் தான் திங்கும் சொல்லிட்டேன். நான் உங்க கூட வரணுமா வேணாமா? எப்பா தம்பி, எங்க கூட வந்தாலும் சரி, இல்ல இங்கேயே உட்கார்ந்தாலும் சரி, தயவு செஞ்சு உன் வாயை வச்சுக்கிட்டு கத்தாம இருப்பா. சும்மா உன்னை பார்த்தாலே சகிக்க முடியல. இதுல உன் கத்தலை வேற கேட்டா அவ்வளவுதான், நாங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருவோம் போல இருக்கு. சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறனால நான் அமைதியா வாரேன். இல்ல இல்ல ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம் சார், நீங்க வந்து இங்க இந்த கண்ணாடியை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட அழகு ரெட்டிப்பா தெரியும்னா பாத்துக்கங்க. கேவலமா இருக்க நான் கூட இந்த கண்ணாடியில என்ன பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்கேன். அதனால நீங்களும் வந்து உங்களோட அழகான முகத்தை இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். அதனால வந்து பாக்குறீங்களா? இஸ் இட் உண்மையாவா சொல்ற? ஆமாண்டா முள்ளு. எஜ்ஜி ஹேண்ட்ஸம், ரெட்டிப்பா நீ அழகா தெரியும்னா பாத்துக்க, நானே இந்த கண்ணாடியில அழகா தெரியுறேன். டே சுபி, அப்ப நானு? நீங்க வெயிட் பண்ணுங்க பெரிய முள்ளு, முத போய் சின்ன முள்ளு பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் நீங்க போலாம். சரி நான் வெயிட் பண்றேன். போங்க ஹேண்ட்ஸம் சார், போங்க போய் அந்த கண்ணாடியை பாருங்க. ஐ லைக் யூ சுபி, ஐ லைக் யூ. போடா போய் பாரு. சிரிச்சு சிரிச்சு கருப்பேத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பொறாம, நம்ம அழகா சிரிக்கிறோம்ல அதனாலதான். எங்க நம்ம முகத்தை கண்ணாடியில பாப்போம். ஐயோ என்ன இங்கிட்ட இல்லாத அக்கா அங்கிட்டு மட்டும் இருக்கு? டேய் முள்ளு, அவனை எதுக்கு அனுப்புறது தெரியுமா? அந்த கண்ணாடியில இங்கிட்ட இல்லாத பொம்மை கண்ணாடியில தெரியுது. அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானான்னு தெரியல. ஆனா அதுல பார்க்கும்போது நானே பயந்துட்டேன். அதனாலதான் அவனை அனுப்பிச்சு பார்க்க சொன்னேன். சிரிச்சு நம்மளை எப்படி பயமுடுத்தினா, போய் பார்த்து பயப்படட்டும். அப்படியா சுபி? ஆமாண்டா முள்ளு, நம்மளை எப்படி பயமுடுத்தினா அவனும் பார்த்து பயப்படட்டும். அதனால தான் அங்கிட்ட அவனை அனுப்பிச்சேன். ஹேண்ட்ஸம்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டமா ஓடிட்டா பாரு அவன். ஆமா டேய் சுபி, கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஆனா அவன் மூஞ்சிய பாரு, பயந்து போய் எப்படி இருக்குன்னு. சுபி என்னடா அது?
சுபி என்னடா அவனே இப்பதான் நம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது சுபி. அவன் மூஞ்சியை மட்டும் பாரு. சரி சரி விடு, எனக்கு சிரிப்பா தான் வருது. என்ன செய்ய சொல்ற? நான் அவளை எப்படி பயமுறுத்தினா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஒருவேளை இருக்குமோ, நம்ம ரொம்ப அழகா இருக்கோம்னு இந்த பேய் அக்காவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ச்சே, என்ன பண்றது? அழகா பிறந்தது ஏன் தப்பா? சோப்பா, இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் என்ன பிடிச்சிருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி பேய் அக்காங்களுக்கு கூட என்ன பிடிச்சிருக்கு. என்ன செய்யறது? பை பர்த் அப்படி. அப்படின்னா இனிமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயே நம்ம போயிருவோம். சொல்லாம கொள்ளாம இந்த அக்கா வாட்டுக்கு வந்து நம்ம பின்னாடி கூட கபக்குன்னு தூக்கிட்டு போயிருச்சுன்னா எங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? வேணாம் வேணாம். அப்படின்னா இந்த பசங்களுக்கு நடுவுலயே நம்ம நடந்து போயிருவோம். அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. சுபி, நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை அந்த அக்கா நான் அழகா இருக்கேன்னு தான் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க போல. அப்படின்னா என்ன பண்ணு, நீ முன்னாடியும் முள்ள பின்னாடியும் விடு. அப்பதான் நான் நடுவுல கரெக்டா நடந்து வர முடியும். அந்த அக்கா பாட்டுக்கு பார்க்காத நேரத்துல என்ன தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா முள்ளு இப்படி இறங்கிட்டா? ஐயோ, அவளை நினைச்சாலே பாவமா இருக்குடா. உண்மையாவே அவன் அழகா இருக்கு, அதனாலதான் அந்த அக்கா கண்ணுக்கு தெரியறாங்கன்னு நினைச்சிட்டான்டா. பேசாம உண்மையை சொல்லிடுவோமா? வேணா வேணா விடு, கொஞ்ச நேரத்துக்கு அவன் அப்படியே சுத்தட்டும். அதான் நமக்கு நல்லது. சரி போ, ரொம்ப நேரம் இங்க திரும்பி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க போறான். சரி சுபி, அப்ப நம்ம கிளம்புவோமா? மித்த இருக்க இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். வந்து நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம். சரி சரி சரி, வா போவோம். நீ நடுவுல வா, இல்லைன்னா உன்னை பேய் தூக்கிட்டு போயிடும். ஏன் முள்ளு, என்ன சிரிப்பு? நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம? ஆமா ஆமா, பொறாம பொறாம. சரி இருங்க, அந்த அக்கா என் கண்ணுக்கு கூட தானே தெரியுறாங்க. நான் போய் பாயாச்சு சொல்லிட்டு வரேன். ஆமா ஆமா, போ போ, போய் பாய் சொல்லிட்டு வா, இல்லைன்னா கோச்சுக்கு போறாங்க. டேய், என்னடா பேய் அக்காக்கெல்லாம் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா? விடுடா விடுடா, சொல்லிட்டு வரட்டும். அக்கா, நீங்க பேய் அக்காவா இருந்தாலும் அழகா தான் இருக்கீங்க. சரி பாய். நாங்க இன்னும் உங்க வீட்டுல நிறைய இடத்த சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரோம்.